Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 815 பார்ட் 2. ஓபன் பண்ணா அங்க ஒரு சைடு பிக் மாமு கொலை வெறியில பல்ல கடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதே நேரம் ப்ரூக்கு அந்த ட்ரெஷர் ரூம்குள்ள போய் கதவை மூடிட்டான். அது சாதா டோரா இருந்தா பரவாயில்ல, டம்முன்னு ஒரே மீதியில மீச்சு உடச்சிட்டு வந்துடலாம். அது பயங்கரமான டோரா இருக்கு, அதனால யாராலையுமே உள்ள போக முடியல. கதவை தட்டி வெளியில வாடான்னு அவங்களே கதறிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்மூத்திக்கு தெரிஞ்சு போச்சு உள்ள இருக்க எல்லா காட்சியுமே அவன் வச்சு செஞ்சுட்டான்னு. இனி இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, அவன் வெளியில வரும்போது அவனை பிடிக்கிறது மட்டும்தான். அதனால அட்டாக்கு எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் ப்ரூக்க பொழக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆவாங்க. இங்க ப்ரூக் நேரா அந்த ரெட் பானக் லிஃப்ட் போவான், டோரை ஓபன் பண்ணுவான், உள்ள பூந்துருவான். எனக்கு தெரிஞ்ச அவன் காப்பி தான் எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை தூக்கிட்டு எல்லாம் இங்க இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு சான்ஸே இல்ல, 1% கூட இல்ல. இப்படியே உள்ள அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். வெளியில இவங்க அட்டாக்கிங்க்கு ரெடியா இருக்காங்க. ஆனாலும் ஆளுங்க ரொம்பவும் கம்மியா தான் இருக்காங்க. ஏன்னா பெட்ரோ அங்க எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிய பறக்க விட்டான்ல, அப்போ டம்முன்னு அந்த இடமே பயங்கரமா அதிரும். என்னடான்னு பார்த்தா பிக் மாம் அங்க வந்துட்டா. வந்த இன்ட்ரூடர் உள்ளதான் இருக்கானான்னு ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்பான். ஆமா, பட் நீங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நாங்களே பாத்துக்குவோம்பா. வாலியா ஒரு ஸ்மூத்தி, இந்த விளக்கெண்ணெய் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கைய அந்த டோர் மேல வச்சு அவளோட பவரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவா. அதுக்கே அந்த டோரு கண்ணா பின்னான்னு வெட்டிச்சு செதறும். அப்படின்னா பிக் மாம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பாருங்க. ஆமா, இவளையே கைடோ, ஒயிட் பியர்டு, அப்புறம் ஷாங்க்ஸ் இவங்க எல்லாம் வச்சு செஞ்சிருக்கானுங்கன்னா அப்ப இவளை விட அவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. ஐ காண்ட் இமேஜின் மேன். அப்படின்னா இதுக்கப்புறம் பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் இருக்குது. உள்ள வந்த பிக் மாம் ப்ரூக்க பார்த்து, ஆமா யாரா நீ, இது யாரோட ட்ரெஷர்னு உனக்கு தெரியாதா, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் இடத்துக்குள்ளேயே நீ உள்ள வருவேன்ட்டு ஒரு கத்துவா. அந்த சத்தத்தை கேட்டதுக்கே அங்க ப்ரூக் ஆடி போயிருவான். அவன் இதுக்கு முன்னாடி பிக் மாம் எல்லாம் பார்த்தது இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறானா அவளோட பவரை வச்சே கண்டுபிடிச்சிட்டான் இதுதான் பிக் மாம்னு. ஆக்சுவலா இந்த ட்ரெஷர் இருக்க ஃப்ளோரை இவங்க ஃபுல்லாவே தங்கம், வைரம், வைடூரியம்னு நிரப்பி இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல. ஏன்னா ஒரு எம்பரர்னா ஏகப்பட்ட தங்கம் வச்சிருக்கணும். நல்லவளா இருந்தானா ஓகே, சரி இல்லன்னு சொல்லலாம். நெப்டியூன் கூட தான் நல்ல கிங்கு, அந்த ஆள்கிட்டயே அவ்வளவு இருந்துச்சு. இவகிட்ட பாத்தீங்கன்னா சுத்தி தான் கிடக்குது பொட்டிக்குள்ள. ஆனா அதிகம் இருந்த மாதிரி எல்லாம் கண்ணுல ஒண்ணும் தெரியல. அவளை பார்த்தவனே ப்ரூக்கு உள்ள அள்ளு விடுது. ஐயோ இவதான் பிக் மாமான்னு. பிக் மாமு நம்ம ப்ரூக்க பார்த்தவனே அசந்து போயிரும். இது என்ன ஸ்டேஞ்சான கிரியேச்சரா இருக்குதுன்னு. ஆக்சுவலா டோரை திறக்கும் போது பையன் அப்படியே செத்த மாதிரி கிடந்திருந்தான்னா யாருக்கும் டவுட் ஆயிருக்காது. ஏன்னா வெளியில இருக்க யாரும் இவனை பார்க்கல, உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் பொழந்துட்டான். ஈஸியா எஸ்கேப் ஆயிருக்கலாம். அதை விட்டுட்டு பைய கத்தி மாட்டிட்டான். அதே நேரம் இங்க ரைச்சுவா காட்டுறாங்க, அவன் நைஸா பதுங்கி எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஆனா எங்க போறான்னு தான் தெரியல. ஆனா ஏதோ ஒரு ரூமை நோக்கி போறான். அந்த டைம் திடீர்னு யாரோ பின்னாடி இருந்து கண்ணை நீட்டுவாங்க. திரும்பி பார்த்துட்டு நீயா அப்படின்னு கேப்பா, பொட்டுன்னு ஒரே போடு, ரத்தம் அப்படியே தெரிச்சிரும். இது யாருன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நானே மிரண்டுட்டேன். அதே நேரம் இங்க பெட்ரோவை காட்டுறாங்க, அவனை எல்லாம் விரட்டி சுடுறாங்க. ஆனா அவன் யாருகிட்டையும் சிக்கிற மாதிரி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணி அந்த டமகோ சொன்னானே அவனை கோட்டையாடுக்கு எப்படியாச்சும் கூட்டு போயிருங்கன்னு. சோ அதுக்காக ஒரு பெரிய கூட்டமே ஷீல்டோட ஒண்ணு சேர்ந்து அவனை புடிச்சு கண்டமே நீங்க பின்னாடி தள்ளுவாங்க. அவனாலும் எதுவும் பண்ண முடியல. அட எப்பவும் போல 2 வெடியை தூக்கி போட்டிருந்தானா பட்டால்னு வெடிச்சு தெரிச்சிருப்பாங்க. இவன் அதை பண்ணாம அந்த கூட்டத்தை போய் தள்ளுறாங்கிற பேர்ல அடிச்சு புரண்டவங்க நினைச்ச மாதிரியே அந்த கோட்டையாடுக்கு வந்து விழுந்துட்டான். ஆக்சுவலா இது வந்து ஒரு ரூம். ஏன்னா வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருட்டா இருக்குது. இந்த இடம் பாத்தீங்களா நல்லா பளீர்னு இருக்குது. அங்க டமகோவும் வந்துருவான். அவன் பார்த்தோன்னே, பெட்ரோ, நாக்ஸ் பைரட்ஸோட கேப்டன், உனக்கு இங்க என்னடா வேலை? என்னதான் நீ என்னோட எனிமியா இருந்தாலும் உன் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. ஒவ்வொரு டைமும் நீ நானும் மூஞ்ச பாத்துக்கும் போது ஏதாச்சும் ஒரு தழும்போட தான் போற. என்ன அதே மாதிரி எனக்கும் ஆயிருதுமா. பார்த்தா டமகோவோட கண்ணிலையும் ஒரு வெட்டு விழுந்திருக்கும், பெட்ரோவோட கண்ணிலையும் ஒரு வெட்டு விழுந்திருக்கும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த 2 லூசு பல்லுகளும் சண்டை போட்டு அவனுக்கு கண்ணை அந்த மாதிரி டேமேஜ் பண்ணிருக்கானுங்க. வெட்டுறதுக்கு இடம் கிடைக்கலையாடா விளக்குனீங்களா, கண்ணில தான் வெட்டணுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. மறுபடியும் எதுக்குடா இந்த வேண்டாத வேலை? ஏன் வந்தேல்? ஆல்ரெடி உனக்கே லைஃப் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இப்போ இங்க வந்து கிண்டி என்னடா பண்ண போறேன்னு கேட்பான். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பவே பிக் மாம் நம்ம பெட்ரோவோட 50 வருஷ லைஃப் ஸ்பேனை எடுத்துட்டான். அதுக்கெல்லாம் சேர்த்தி தாண்டா இப்ப பழிவாங்க வந்திருக்கேன்னு அவனோட கேப்பை கழட்டுவான். அப்பந்தான் 2 பேர்த்தோட கண்ணையுமே தெளிவா காட்டுவாங்க. ஒன்னு புகஞ்சு போயிருக்கும், ஒன்னு அவிஞ்சு போயிருக்கும். எப்படி அவனுக்கு 2 பேத்துக்குள்ளேயே இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அதே நேரம் ரீச்சுவா காட்டுறாங்க, அவன் ரத்த கலரியோட அப்படியே தட்டி தடுமாறி மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா. என்னன்னா யார்ட்டையும் சுடுவாங்கனால அவன் நெத்தியில சுடல, கால்ல சுட்டுருக்கா. அதனால நடக்க முடியாம நடந்து பேன்னு விழுந்து கிடப்பா. இவளை கொல்லணும்னா நெத்தியில சுட்டுருக்கலாம், அப்புறம் ஏன் கொல்லல? சரி ஓகே, கால்ல சுட்டுட்டாங்கல்ல. இவ்வளவு பெரிய கோட்டையில ஒரு ஈக்காக்கா கூட வாங்க இல்ல, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி அதே நேரம் இங்க லூஃபிய காட்டுறாங்க. அவன் வெளியில போயே தீர்வேன்னு அங்க இருக்க கம்பியில போய் முட்டுவான், அப்புறம் சல்லுன்னு தேய்ச்சிட்டு வருவான். மறுபடியும் கம்பியில போய் முட்டுவான், அப்புறம் தேய்ச்சிக்கிட்டே வருவான். நாமி வேணாண்டா மூதேவி, கஷ்டப்படாத, வேற ஏதாச்சும் வழி யோசிப்போன்னு. அவன் நான் இதுக்கு மேல எல்லாம் இங்க இருக்க முடியாது, நான்
நான் போயே தீருவேன் வாக்கு கொடுத்துருக்கேன்னு அந்த ஜெயில் கம்பி எல்லாம் போட்டு நரன்னு கடிச்சிட்டு கிடப்பான். அவனோட கையை அவனை சுத்திக்குமா இதையே யூஸ் பண்ணி இன்னும் ஃபோர்ஸை கொடுக்கலாமேன்னு சும்மா சரசரன்னு ஏகப்பட்ட டைம் ரொட்டேஷனை போடுவான். அப்பவே அவன் கையில அடிச்சிருக்க அணி கலந்து வர மாதிரி தெரியல. எப்படியாச்சும் நான் சஞ்சய் திருப்பி கூப்பிட்டு போயே தீர்வேன்னு காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். நமி தான் பாவம் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்மால இந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனானா சஞ்சய் இவனை வந்து பார்த்தானா பிக் மாம் கிட்ட மாட்டிட்டு இருக்க ப்ரூக் அங்க என்ன பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். டாடா.